மத மூட நம்பிக்கைகள் ஒரு ஒருத்தரை எப்படி மத மத நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை ஒருத்தரை எப்படி முன்னேற்றும்? ஒன்றும் முன்னேற்றாது. தேவையில்லாமல் அதற்காக நேரம் செலவழிப்பார், உழைப்பை செலவிடுவார், பணத்தை செலவிடுவார், நேரத்தை செலவிடுவார். அப்போ அதனால் இப்போ மதத்துக்காக ஒரு மத நம்பிக்கை அடிப்படையாக வைத்து அவர் அதுக்காக நேரத்தை செலவிடுறாரு, பணத்தை செலவிடுறாரு, உழைப்பை செலவிடுறாருன்னா அவர் எப்படி முன்னேறுவார்? அதனால் என்ன முன்னேற்றம் வந்துட போகுது? அது மாதிரி இப்போ ஒரு ஊரில் இருக்காங்க. ஊரில் உள்ளவங்க கோயிலில் திருவிழாலாம் பண்ணுறாங்க. லட்சக்கணக்கான செலவு பண்ணி திருவிழா நடத்துகிறாங்கன்னா அதனால அந்த ஊர் எப்படி முன்னேறும்? அந்த ஊரில் உள்ள ஒட்டுமொத்த எல்லாருமே உழைப்பு, நேரம் எல்லாத்தையுமே அதுக்காக செலவிடுறாங்க, திருவிழாவுக்காக செலவிடுறாங்க. அப்போ அந்த ஊரே அந்த ஊருக்கு அதனால எப்படி முன்னேற்றம் ஏற்படாது. அப்போது ஒரு ஊரும் முன்னேறாது, தனி மனித முன்னேற்றமும் அங்கே ஏற்படாது, ஒரு நாடும் முன்னேறாது. அதனால் மத மூட நம்பிக்கைகள் பிறருக்கு இடையூறு செய்யக்கூடியது. இப்போ நிறைய ஒலி மாசு பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு மற்றவங்கள எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்களுக்கு மற்றவங்கள பற்றின அக்கறையே இல்லை. நம்ம திருவிழா கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. டெய்லி கோயில்களில் பாட்டெல்லாம் போடுறாங்க. அப்படின்னா என்ன? அப்போது ஒரு மத மூட நம்பிக்கை பிறருக்கு ஏன் அது அவங்க நம்பிக்கை அப்படின்னு நம்மளால் ஏன் விட முடியாது அப்படின்னா, அது பிறரை ரொம்ப இடையூறு செய்யுது, பிறருக்கு இடையூறாக இருக்கிறது. ஒரு மத நம்பிக்கை என்பது பிறருக்கு இடையூறாக இருக்கிறது. அது பற்றி அவங்க கவலைப்படாமல் தன்னுடைய கொண்டாட்டம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க நடக்கிறாங்க. அதனால் தனி மனித முன்னேற்றமும் இல்லை, ஒரு ஊரும் முன்னேறாது, நாடும் முன்னேறாது. பிறருக்கு இடையூறு வேறு. அப்போ பிறருக்கு இடையூறுனா என்ன? பிறருடைய அமைதிக்கு இடையூறு, பிறருடைய முன்னேற்றத்துக்கு அது இடையூறு. அப்புறம் இப்படி ஒவ்வொரு மதத்தினரும் அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களாக நீங்களாம் சண்டை வர போட்டுக்கிறாங்க. இதனால பொது அமைதி கெட்டு போகுது. ஒரு மனித உறவு முறையில், மனித வாழ்க்கையில் வேற்றுமைகள் வேறு ஏற்படுது. மத நம்பிக்கை என்பது ஒரு மத அடிப்படையில் அவங்க பிரிஞ்சு போகிறாங்க. நீங்கள் வேறு, நான் வேறு. அப்போ வேற்றுமைகள் அங்கே உருவாகுது. ஏன் மத நம்பிக்கைக்கு எதிராக ஏன் மக்கள் போராடணும்? அது அவங்கவுங்க நம்பிக்கைன்னு ஏன் விடக்கூடாது அப்படின்னா, ஒருத்தர் இப்போது ஒரு 3-4 மதம் ஒரு நாட்டில் இருக்குது அப்படின்னா 4 பேர் 4 விதமாக பிரிஞ்சு போயிடுறாங்க. ஒரு நாட்டில் வேற்றுமை ஏற்படுது. அந்த நாடு வேறுபட்டு கிடக்கிறதுக்கு அது ஒரு வாய்வு. இந்த மதம் ஒரு காரணமாக இருக்குது. நீ வேற, நான் வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த மதத்தினரை மட்டும்தான் நேசிக்க பழகுகிறார்கள். அந்தந்த மதத்தினரை பற்றி தான் கவலைப்படுகிறார்கள். மற்ற மதத்தினருக்கு என்ன ஆனாலும் சரி அவங்களுக்கு கவலை இல்லை. சமயத்தில் சந்தோஷம் கூட வரும். அப்போது ஒரு கெட்ட பண்பு ஏற்படுது. மதத்தை அடிப்படையாக கொண்ட அந்த சிந்தனை என்பது ஒரு தனி மனித மனதுக்குள் ஒரு கெட்ட எண்ணம் ஏற்படுகிறது. கெட்ட பண்புகள் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது. கெட்ட குணங்கள், அதாவது இன்னொரு மதத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவருக்கு சந்தோஷமாக இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி கெட்ட பண்புகள் உருவாவதற்கு காரணம். அதனால தான் மத நம்பிக்கைகளுக்கு எதிராக ஏன் எல்லாருமே போராடுறாங்க அப்படின்னா, அது அவங்க நம்பிக்கை, அதை பற்றி நம்ம எதுவும் கேள்வி எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறாக இருக்குது. ஏன்னா அது வேற்றுமை. மத நம்பிக்கை என்பது வேற்றுமைகளை ஏற்படுத்துகிறது. மத நம்பிக்கை மட்டும் கிடையாது, சாதி இதெல்லாம் கூட வேற்றுமை ஏற்படுத்துது. அந்தந்த சாதியினர், அந்தந்த மதத்தினர் மட்டும் அவங்க தங்களுக்குள் எல்லாத்தையும் வச்சுக்கிறாங்க. அடுத்த மதத்தினருக்கு, அடுத்த சாதியினருக்கு ஏதாவது நடந்தால் இவங்களுக்கு கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. தனது மதத்தினர், தனது சாதிக்கு மட்டும் எந்த இழப்பும் விடக்கூடாது. அந்த வேற்றுமை ஏற்படுத்துதல், வேற்றுமைங்கிறது அதுதான். வேற்றுமைன்னா என்னன்னா, அந்தந்த மதத்தினர் அந்தந்த மதத்துக்குள்ளே உள்ளவங்களை பற்றின இழப்புகளை பற்றி மட்டும்தான் கவலைப்படுவாங்களே தவிர, அந்தந்த மதத்தினர் அந்தந்த மதத்தில் உள்ளவங்கள பற்றி தான் கவலைப்படுவாங்களே தவிர மற்ற மதத்தினர் பற்றி கவலைப்பட மாட்டாங்க. கவலைப்படலைன்னா கூட பரவாயில்ல, பிற மதத்தினருக்கு ஏதாவது இழப்பு வந்தால் இவங்களுக்கும் சந்தோஷம். பிற மதத்தினருக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டால் அது தனது மதத்தினருக்கு ஏற்பட்ட ஒரு முன்னேற்றமாக பார்க்குறாங்க. பிற மதத்தினருக்கு ஏற்பட்ட இழப்பு என்பது பிற மதத்தினரின் பின்னடைவாக பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு மதம் என்பது ஏன் மதத்துக்கு எதிராக அது அவங்கவுங்க நம்பிக்கைன்னு நம்ம விட்டுட்டு போக முடியாது அப்படின்னா, அது ஒரு ஊராக இருக்கட்டும், ஒரு ஊர் மக்களாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு வேற்றுமை. ஒரு ஊரில் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் இருக்குன்னா 3 பேரும் 3 பகுதியாக பிரிஞ்சிடுறாங்க.
அது மாதிரி உறவு முறையில் ஒரு வேற்றுமை. அப்புறம் அந்தந்த மதத்தினர் அந்தந்த மதத்தை பற்றி மட்டும்தான் கவலைப்படுறாங்க. அப்புறம் வந்து அந்தந்த மத வழிபாடுகள் பிற மதத்தினருக்கு இடையூறாக இருக்குது. அந்தந்த மதத்தினர் வந்து ஒரு மத வழிபாடு என்பது அந்த மதத்தில் உள்ளவர்களுக்கே இடையூறாக இருக்குது. இப்போ பாட்டெல்லாம் போட்டு விட்டுறாங்க, அப்புறம் வரி வாங்குறாங்க. மக்களே ஏகப்பட்ட வறுமையில் இருக்காங்க, வரி வாங்குறது இப்படி. அப்புறம் வந்து பாட்டெல்லாம் போட்டு ஒலிபெருக்கெல்லாம் போட்டு விட்டு பிற பிற மதத்தினருக்கும் சரி அல்லது அந்தந்த மதத்தில் உள்ளவர்களுக்கே அந்தந்த மத வழிபாடு என்பது இடையூறாக இருக்கிறது. அப்புறம் நேரம் செலவழிக்கப்படுகிறது. நேரம், அந்த மத வழிபாட்டுக்காக இவங்க நேரத்தை செலவிடுறாங்க, உழைப்பை செலவிடுறாங்க, பணத்தை செலவிடுறாங்க. இப்படி சிந்தனையை செலவிடுகிறார்கள், அந்த மதத்தை பற்றி சிந்தனையை செலவிடுகிறார்கள். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஒரு மத நம்பிக்கை என்பது ஏற்பட்டு விட்டால் அந்த மதத்தை பற்றி சிந்திக்க வேற செய்யணும். அவருக்கு இந்து மதம்னா இந்து மத பெருமைகளை பற்றி அவர் சிந்திச்சுக்கிட்டே இருப்பார். அவர் என்ன பண்ணார், அந்த கடவுள் என்ன பண்ணார், இந்த கடவுள். அது மாதிரி ஒரு முஸ்லீம்னா அந்த முஸ்லீம் மதத்தை பற்றின அவர் சிந்திச்சுட்டே இருப்பார். அல்லாஹ் என்ன பண்ணார், அல்லாஹ் ஏன் அப்படி பண்ணார், அல்லாவோட பெருமையை பற்றி சிந்திச்சுட்டே இருப்பார். அப்போ சிந்தனை உழைப்பு, மூளை உழைப்பு, அதுக்காக நேரம் செலவிடுறது. இப்போ மத நம்பிக்கை இல்லாதவங்க அந்த கடவுள்கள் இவங்களை பற்றிலாம் சிந்திக்க மாட்டார். அந்த மாதிரி சிந்திப்பதற்காக நேரம் செலவிடுவது, இப்படி நிறைய நேரம் தேவையில்லாமலே செலவிடுவது தான் வந்து இந்த மதத்தினால் ஏற்படுகிற மூட நம்பிக்கையால். அப்போ ஒரு நாடு முன்னேறாது, தனி நபர்களும் தனி மனுஷங்களும் முன்னேற மாட்டாங்க. அப்புறம் வந்து எங்கள் மதம் பெருசாக அந்த வேற்றுமை என்ன ஆகுதுன்னா வன்முறை உணர்ச்சி, ஒரு அந்நியராக பார்க்க ஆரம்பிக்கும். ஒரு மதத்தினர் இன்னொரு மதத்தினர் வந்து அந்நியராக பார்க்குறாங்க. அந்த வேற்றுமை என்பது வேற்றுமை ஏற்பட்டுறதில்ல. ஒரு ஊர்லேயோ நாட்டிலேயோ 4-5 மதம் இருக்குன்னா 4-5 மதத்தினர் தனித்தனியாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மதத்தினர் இன்னொரு மதத்துக்காரங்களை வந்து அந்நியராக பார்க்குறாங்க, விரோதிகளாக பார்த்து சண்டைகள் ஏற்படுகிறது, கலவரங்கள் ஏற்படுகிறது. அப்புறம் ஒரு மதத்தினர் இன்னொரு மதத்துக்கு இடையில் காதல் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் இன்னொரு மதத்தை சார்ந்தவர்களோடு காதல் ஏற்பட்டுச்சுன்னா அது பெரிய வன்முறையாக அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நட்பு எதுவுமே ஏற்படாமல் பார்த்துக்கிறாங்க, உறவுமுறை ஏற்படாமல் பார்த்து கொள்கிறார்கள். உறவுமுறை ஏற்பட்டால் அதுக்கு எதிராக சண்டை போடுறாங்க. அப்படி வந்து ஒரு மதம் என்பது ஒரு மனித வாழ்க்கைக்கு, மனித ஒற்றுமைக்கு எதிரானதாக இருக்கிறது என்பது வந்து அந்த மனித உழைப்பு, நேரம் எல்லாம் பணம் எல்லாம் வீணாக போகுது. சிந்தனை எல்லாமே தேவையில்லாமல் அதை பற்றி சிந்திச்சுட்டு கிடக்குறாங்க. அந்த சிந்தனை அவர்களுக்கு எந்தவித உயர்வையும் தராது. இப்படி அதனால்தான் வந்து ஏன் மத நம்பிக்கை என்பது அவரவர் நம்பிக்கைன்னு நாம் ஏன் விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னா, அது வந்து பிறருக்கு இடையூறாகவும் இருக்குது. அதனால் உழைப்பு, நேரம், சிந்தனை, சிந்திக்கிறது எல்லாமே வீணாக சிந்திக்கிறார்கள், வீணாக உழைக்கிறார்கள். பிறருக்கு இடையூறு சமயத்தில் வன்முறைகள் ஏற்படுகிறது. வெவ்வேறு மதத்தினருக்கிடையே ஏதாவது காதலோ நட்போ ஏற்பட்டால் அதை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இடையூறுகள் ஏற்படுகிறது. அப்புறம் மத சடங்குகள் என்ற பேரில் அதுக்கு மக்கள் நிறைய செலவு பண்ணுறாங்க. அந்த மத நம்பிக்கை என்பது அப்போ அதை சார்ந்த சடங்குகள்லாம் இருக்குது. அந்த சடங்குகளுக்காக அவங்க நிறைய செலவு பண்ணுறாங்க, கடன் வாங்கி செலவு பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இதனால தான் பொதுமக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறதுனால அந்தந்த மத நம்பிக்கை உடையவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் நீங்கள் அந்த மதத்தை விட்டு வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு மனுஷங்க மேலே உள்ள ஒரு அக்கறையில் தான் சொல்கிறாங்க, அந்த மதத்தை விட்டு வெளியே வாங்க. இது அவரவர் நம்பிக்கைன்னு நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. அது பிறருக்கும் இடையூறு, அந்த மனுஷங்களுக்கும் இடையூறு. அந்த மதம் என்பது மதத்திற்குள் மாட்டிக்கிட்டால் மதம் என்கிற பேரில் அவர்கள் தங்களே ரொம்ப துன்புறுத்தி கொள்வார்கள், அது தெரியாமலே இருப்பாங்க. இதுதான் இப்போ உண்மையான ஒரு அறிவுங்கிறது, அது பற்றின சிந்தனை என்பது ஒரு பேரின்பத்தை தரும். உண்மையை பற்றிய சிந்தனை இருக்குல்ல, அது வந்து நமக்கு ஒரு பேரின்பது. உண்மையை பற்றி யோசிக்கிறது, உண்மையாகவே அதாவது மூட நம்பிக்கை எதுவுமே இல்லாமல் வாழ்கிறது ஒரு மிகப்பெரிய இன்பத்தை தரும். அப்போ அதை நோக்கி போகணும். அதெல்லாம் அப்புறம் வந்து மதத்தை அடிப்படையாக கொண்டு பிற உயிர்களை கூட ரொம்ப பலி கொடுக்கறது. மதத்தை அடிப்படையாக கொண்டு பிற உயிர்களை பலி கொடுப்பது. இப்போ இந்து மதத்தினர் பார்த்திங்கன்னா கோயிலில் ஆடுகளை பலியிடுறது, கோழிகளை பலியிடுறது, கொடூரமாக பலியிடுவது. அப்போது ஒரு சுயநலத்துக்காக பிற உயிரினங்களை எப்படி கொல்றாங்க பாருங்கள். கொஞ்சம் கூட மனித தன்மை இல்லாமல், ஒரு ஈவு இல்லாமல், இரக்கம் இல்லாமல், கருணை இல்லாமல், ஒரு மனித பண்பு இல்லாமல், பக்தி அது பண்ணிதான் ஆகணும், கடவுளுக்கு காணிக்க கொடுத்தாகணும் உன்னுடைய அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எவ்வளோ கொடூரமான ஒரு நடைமுறை.
அது மாதிரி முஸ்லீம் மதத்துலேயும் இருக்கும். அவங்க வந்து மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க. அதில் மாட்டுக்கறி, அப்புறம் வந்து வேறு என்ன வேறு ஏதாவது அந்த மாதிரி ஒரு கடவுளுக்கு காணிக்கைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அதுமாதிரி கிறிஸ்டினும் ஏதாவது அந்த மாமிசம் சாப்பிட்ற இந்த மத நம்பிக்கை உடையவர்கள் மாமிசம் சாப்பிடுவதில் ரொம்ப வெறியாக இருக்கிறாங்க. வன்முறை உணர்ச்சியை ஊக்குவிக்க வேண்டும், தன்னை வலிமையாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு ஒரு உளவியல் தேவை. அதுதான் இந்த மாமிசத்தை சார்ந்து மாமிசத்தை நோக்கி அதுக்காக பிற உயிர்களை கொல்வது, பலியிடுவது. அப்போ பிற உயிரினங்களுக்கும் பாதிப்பு. அப்போ அவங்ககிட்ட மனிதத்தன்மை இல்லாமல் போயிடுது இந்த மாதிரி. அதனால் அந்த மத நம்பிக்கை என்பது மனுஷங்களுக்கும் எதிரானது, பிற உயிர்களுக்கும் எதிரானது. அவர்கள் வன்மையானவர்களாகவும் கொடூரமானவர்களாகவும் அந்த மக்களை மாற்றி விடுகிறது மத நம்பிக்கை என்பது. அப்புறம் வந்து மத குருமார்கள் இருக்காங்களா, அந்தந்த மதத்தில் வந்து அந்தந்த மத தலைவர்கள் இருப்பாங்க, அந்தந்த மத குருமார்கள், பூசாரிகள், அப்புறம் வந்து பாதிரியார்கள். இவங்க எல்லாருமே வந்து பாதிரியார்கள். அப்புறம் முஸ்லீம் மதத்துலேயும் யாராவது இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மதத்தை சார்ந்தவர்களை ஏமாற்றி பிழைக்கிறது தான் இவங்களுடைய பிழைப்பாக இருக்குது. பூசாரிகள் இப்போ கிராமத்தில் நம்ம வந்து பிராமணர்கள் எப்படி வந்து பூசாரிகளாக இருந்து கொண்டு எப்படி மக்களை ஏமாற்றி சடங்குங்கிற பேரில், வழிபாடுங்கிற பேரில் ஏமாற்றி பிழைச்சாங்களோ அதே மாதிரி கிராமத்தில் இருக்கிற கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த கோயில்களில் இருக்கிற அந்தந்த கோயில்களை வந்து நிர்வகிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்தந்த மக்களின் வரி பணத்தை வாங்கி சாமிங்கிற பேரில், கடவுளுங்கிற பேரில் வரி பணத்தை வாங்கி அந்த வரி பணத்தில் வந்து ஜாலியாக இருக்கிறது தான் அவங்களுடைய வேலையாக இருக்குது. திருவிழாங்கிற பேரில் வரி வாங்குறது, வரி வாங்கிட்டு அந்த பணத்தை எப்படி ஜாலியாக செலவு பண்ணுறது, இதுதான் வந்து இதனால தான் அந்த திருவிழாவை நடத்துகிறதுலே அவங்களுக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கிறது. திருவிழாவை நடத்துகிறதுல ஊர் ஒற்றுமை அப்படிங்கிறதுன்னு அவர்களை அச்சுறுத்தி ஊருக்கு ஒற்றுமைக்கு கட்டுப்படணும், வரியெல்லாம் வாங்கி ஜாலியாக செலவு பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு நேர்மையற்ற பண்பு இப்படி மக்களால் ஏமாற்றப்படுகிற மதம்ங்கிற பேரில் மக்களை ஏமாற்றுகிற அந்த மத குருமார்கள், அவர்கள் தான் வந்து மத உரிமையாளர்கள்னு சொல்லலாம். இவர்கள் மதத்தை பாதுகாக்கிறவர்கள் இவங்க தான். மதத்தை பாதுகாக்கிறவர்கள் வந்து பொதுமக்கள் கிடையாது. மதத்தை பாதுகாக்கிறவர்கள் யாருன்னா பொதுமக்கள் வந்து நுகர்வோர்கள். இவங்க யார்? வியாபாரிகள். இவங்க இப்போ ஒரு பூசாரி, இவங்கெல்லாம் வந்து வியாபாரிகள். மக்களுக்கு ஒரு தேவை, ஒரு பயம் இருக்குது, அந்த தேவையை இவங்ககிட்ட வந்து தான் பூர்த்தி பண்ணுவாங்க. இவங்க இடைத்தரகர்கள், கடவுளுக்கும் இவங்களுக்கும் இடையில், மக்களுக்கும் இடையான ஒரு இடைத்தரகர். இந்த குருமார்கள், பூசாரிகள், இவங்க எல்லாருமே, பாதிரியார்கள், இவங்க எல்லாருமே இடைத்தரகர்கள். மக்களுக்கும் கடவுளுக்கும் இடையே கடவுளோடு மக்களை தொடர்புபடுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை அவங்க பார்க்குறதுனால அந்த வேலை தான் அவங்களுக்கு வாழ்வாதாரம். அந்த இடைத்தரகர் வேலை இருக்குல்ல, கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையேயான ஒரு தொடர்பாளர்கள், கடவுளோடு தொடர்பு படுத்துகிறவர்கள் மக்களை. அப்போ அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம், அதுதான் அவங்களுடைய தொழில். அப்படி இருக்கும்போது அதில் அவங்க வந்து மக்களை ஏமாற்றி வருமானம் பார்ப்பாங்க. இப்படி மக்களை ஏமாற்றுவதற்கு மக்களை உடன்படுத்துகிற ஒரு அமைப்பாக இந்த மதம் என்பது இருக்கிறது. மக்களை வந்து தெரியுது ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படி அந்த மாதிரி அப்போது சுய விழிப்புணர்வு இல்லாமல் போகுது. அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் அவங்க வாழ்கிறாங்க. தன்னை பாதுகாத்துக்கிறதுல குறைபாடு ஏற்படுது. தன்னை ஒருத்தர் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் அதுக்கே இவங்க அனுமதி கொடுக்குறாங்க. மதம் என்கிற பேரில் அனுமதி கொடுத்துட்றாங்க. அப்போ வறுமை ஏற்படுது. மதத்துக்காக நிறைய செலவிடுறாங்க. அதனால் அந்த குடும்பத்தில் வறுமை ஏற்படுது. கடன் வாங்கி அந்த மத வழிபாடுகளை நடத்துகிறார்கள். இப்போ ஐயப்பன் கோயிலுக்கெலாம் போகிறாங்க, திருப்பதிக்கெலாம் போகிறாங்க, 4-5 நாள் லீவ் போட்டு போகிறாங்க. அப்போது லீவ் போட்டு அவ்வளோ செலவு பண்ணி போகிறாங்க. இதெல்லாம் வந்து கடன் வாங்கி தான் போகிறாங்க. பெரும்பாலும் கடன் வாங்கிட்டு தான் போகிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நிறைய ஒரு தனி மனித பின்னேற்றம் தானே, முன்னேற்றம் இல்லாமல் கண்டிப்பாக இது முன்னேற்றம் கிடையாது. இந்த மாதிரிலாம் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அறிவுபூர்வமாக வாழ்ந்தாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி உழைப்பு எல்லாம் மிச்சம், நேரம் மிச்சம், பணம் மிச்சம். அதை பயனுள்ள வகையில், மகிழ்ச்சியான வகையில் செலவழிக்கலாம். நீ மதத்துக்காக செலவிடுற பணத்தை வச்சுட்டு ஒரு டூர் கூட சுற்றுலா கூட போயிட்டு வரலாம். மதத்துக்காக நீ செலவிடுற பணத்தை வச்சுட்டு சுற்றுலா போகலாம். ஒரு குடும்பத்தோடு போய் ஒரு திரைப்படம் கூட பார்க்கலாம். அந்த மாதிரி மகிழ்ச்சி, அதில் ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை இருக்குது. முட்டாள்தனமான வகையில் நீ ஏன் உன் பணத்தை செலவிடுற அப்படின்னு வேறு வகையில் கூட நீ செலவிடலாம். நல்லா உணவு சாப்பிட்லாம். ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிட்லாம்.
மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஏன் வந்து போராடணும்னா, மக்கள் வந்து இந்த மூட நம்பிக்கைகளுக்காக நிறைய பணத்தை செலவழித்து அவங்க ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடாம வறுமையாகிடுறாங்க, வறுமை நிலைக்கு போயிடுறாங்க. நிறைய பணத்தை இந்த மூட நம்பிக்கைகளுக்காக செலவு பண்ணி வாயை கட்டி வயிற்ற கட்டி மூட நம்பிக்கைகளுக்காக, கடவுளுக்காகவும் மதத்துக்காகவும் சடங்குகளுக்காகவும் செலவு பண்ணி அவங்க நல்ல உணவு சாப்பிட்றதில்ல, வறுமைக்கு தள்ளப்படுகிறார்கள், நல்ல உணவுகள் சாப்பிட்றதில்ல. அது மாதிரி மூட நம்பிக்கைகளுக்கு செலவிடுற அந்த காசு பணத்தை வச்சுக்கிட்டு நீ நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிட்லாம், நல்ல பழங்கள் அப்படி இப்படின்னு சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிட்டா உடல் ஆரோக்கியம் மேம்படும். சடங்குகளுக்காக நிறைய பணத்தை செலவு பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கடன் வாங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு மக்கள் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அதனால் அதனால தான் அந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக அது அவங்கவுங்க நம்பிக்கைன்னு விட்டுட்டு போகாமல் நம்ம ஏன் அதுக்கு எதிராக குரல் கொடுக்குறோம் அப்படின்னா, அதுக்காக தான். அதுதான் மற்றவங்க பாதிக்கப்படும் போது இப்படி அநியாயமாக பாதிக்கப்படுறாங்களே, அறியாமையின் காரணமாக பாதிக்கப்படுறாங்களே அப்படிங்கிற ஒரு கவலை தான் அந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக, சாதி மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக நாம் குரல் கொடுப்பதற்கு நம்ம ஒரு கூட்டம் கடவுள் மறுப்பார்கள், பகுத்தறிவுவாதிகள் ஏன் குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு அது காரணம். அப்புறம் காதலுக்கு எதிராக இருக்காங்க, அந்த பிற சாதியினரோடு காதலிக்கக்கூடாது, காதலுக்கு எதிராக இருக்காங்க. காதல் என்பது தனி மனித உரிமை, அவங்கவுங்களாம் முடிவு பண்ணுற வயது வந்தவர்கள் அவர்களே முடிவு செய்து கொள்ள வேண்டியது, அவரவர் உரிமை பற்றி அவரவர் விருப்பம் அது. அப்போ மதம் சாதி என்கிற பேரில் காதலுக்கு எதிராக நிற்கிறது, பிறரது அடிப்படை உரிமைக்கு எதிராக நிற்கிற அந்த துணிச்சல் எப்படி அவங்களுக்கு அந்த மதம் என்பது கொடுக்குது, மதமும் சாதியும் கொடுக்குது. அதனால் சுதந்திரமாக வாழ முடியல, சுதந்திரமாக மனித உறவுமுறையில் ஒரு சுதந்திரம் இல்லாமல் போகுது, அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. அதனால் அதை நம்ம அது தனி மனித நம்பிக்கை, மதமும் சாதியும் தனி மனித நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம அதை விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா அது எல்லாரையுமே பாதிக்குது. அதனால் எல்லாரையுமே பிறருக்கும் பாதிப்பு, அவங்களுக்கும் பாதிப்பு. ஒருத்தர் தண்ணியில் மூழ்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவரை காப்பாற்றணும்ல. அப்போ அதுதானே மனிதத்தன்மை. அப்போ அப்படி இருக்கும்போது சாதி மத மூட நம்பிக்கைகளால் அந்த மக்களே பாதிக்கப்படுறாங்க, சாதி மத நம்பிக்கை உடையவர்களே பாதிக்கப்படுறாங்க, பிறருக்கும் பாதிப்பு, அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், அவர்களுக்கு அதனால் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாது, இழப்பு தான் ஏற்படும். அப்படிங்கும்போது அது குறித்து நாம் கவலைப்படாமல் போகிறதே ரொம்ப ஒரு மனிதத்தன்மையற்ற செயல். அப்போ அதை பற்றி நம்ம கவலைப்படணும். அதுதான் மனிதத்தன்மை. ஒருத்தர் பாதிக்கப்படும் போது நம்ம அதை பற்றி கவலைப்படணும் அப்படிங்கிறது. அது தனி மனித நம்பிக்கைன்னு சொல்லிட்டு நம்ம அதை கடந்து போகிறது நல்லது கிடையாது, நமக்கே பிற்காலத்தில் ஆபத்தை ஏற்படுத்தும்.